ஹே ஹாய்லோடா மீ இன்னைக்கு வந்து நம்ம த டேஞ்சரஸ் மாஃபியா கிங்கோட ஃபோர்த் பார்ட் தானே பார்க்க போகிறோம் நாமி. ஓகேடா மீ, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, அண்ட் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா மீ. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். ஓகேடா மீ, நம்ம தேர்ட் பார்ட்டை எதுலேருந்து விட்டுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட் வந்து எதுலேருந்து விட்டு போனால் ஜங்குக்கு வந்து நீ சாப்பிட்லையா, உனக்கு வயிறு இருக்கா இல்லையா, உனக்கு பசிக்காத அப்படிலாம் வந்து கேட்டிருப்பாரு. அதோடு விட்டுருந்தேன்டா. ஸோ வாங்கடா மீ, நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜங்கு, உனக்கு பசிக்காதான் என்ன, இல்லை உன் கையில் கொடுத்து உனக்கு ஊட்டி விடணுமா? இல்லை நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனில் வந்து கொஞ்சம் நிறைய மீட்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் போய் ஃபுட் கேட்குறீங்க. அவங்களும் வந்து உங்களுக்கு ஃபுட்டில் வந்து சர்வ் பண்ணி வந்து வைக்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் ரூமுக்கே வரீங்க. ஜங்குக்கு வந்து அவர் பெட்டில் உட்காந்து ஃபோன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அப்படியே தெரு முடிச்சு நின்றுட்டு இருப்பீங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து உங்களை பார்ப்பாரு. பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ திருன்னு முழிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் நீங்களும் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பெட் கார்னர்லேருந்து உட்காந்துப்பீங்க. ஸோ ஜங்குக்கு பார்த்துட்டு, ஏன் நீங்கள் அங்கே உட்காந்துருக்க, போய் ஒரேடியாக போய் தெருவில் உட்கார வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த டைம் சிரிப்பு வருது, ஆனால் சிரிக்காமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ நம்மளும் ஜங்கு உட்காந்துட்டு ஒழுங்காக தான் உட்கார்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவர் வந்து தூங்கிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஜங்குக்கு வந்து கண்ணை முழிக்கிறாரு. நீங்கள் உட்காந்துட்டு பார்த்துட்டு, ஏன் உனக்கு தூக்கம் இல்லையா என்ன? அது பொது இடனால தூக்கம் இல்லை சார். நீ எதுக்கு இப்போ என்ன சர்ன்னு கூப்பிட்டுருக்க? நீ என்ன எனக்கு மெய்டா என்ன, இல்லை எனக்கு சர்வெண்ட்டா? இல்லை அது இங்கே பாரு, என் பேர் ஜான் ஜங்குக், நீ என்னோட ஜங்குக்குன்னே கூப்பிடு. ஓகே சார். இல்லை ஜங்குக். இப்போ தூங்குறியா? இல்லை எனக்கு தூக்கம் வரல அப்படி சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் கிட்டே போகிறீங்க. அவர் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்துட்டு, இப்போ தூங்கு, இல்லைனா அது சொல்ல வேணாம், பரவாயில்ல தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அவரை பார்த்துட்டு என்னென்னு கேட்குறீங்க. ஜங்குக் சொல்கிறாரு, இல்லை உன்னை இவ்வளோ கிட்ட ஹக் பண்ணி படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஓவராக டெம்ட் ஆகுது அப்படின்னு ஃப்ராங்காகவே சொல்லிடுறாரு. உங்களுக்கு தான் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரில. நீங்கள் அப்படியே முழிச்சு திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு, இங்கே பாரு, நான் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன், புரியுதா? புரியுது. சரி தூங்கு. அது ஒன்றும் பண்ணிடலாம் மாட்டேன், தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து அப்படியே தூங்கிடுறீங்க. ஜங்குக் ஜஸ்ட் மேலே அப்படியே தூங்கிடுறீங்க. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அவரும் வந்து தூங்கிடுறாரு. அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க, ஜங்குக் உங்கள் பக்கத்தில் இல்லை. அதுக்கு பதிலாக உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பில்லோ தான் நீங்கள் ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆக்கிட்டு வரீங்க. வந்துட்டு அந்த பெட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஃபுட்லாம் வந்து மேலேயே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட பிளேட்டை கொடுத்துருவீங்க. பிளேட்டை கொடுத்து அவங்களும் போய் எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ ஒரு மெய்டு வந்து வராங்க உங்கள் ரூம்குள்ளே ஜூஸ் எடுத்துக்கிட்டு. நீங்கள் அவங்க பார்த்துட்டு, இல்லை எனக்கு ஜூஸ்லாம் வேண்டாம்,
இல்லை மேம், நீங்கள் குடிக்கணும் இல்லை சங்கு சார் வந்து கேட்பாரு. அது குடிங்க மேம் ப்ளீஸ். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ஜூஸ் வாங்கி குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மெய்டு வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க உங்ககிட்ட. நீங்களும் வந்து அவங்ககிட்ட நல்லாவே பேசுகிறீங்க. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் சங்குக் சார் என்ன லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆமாம் நான் சங்குக்கை லவ் பண்ணேன். அப்படியா? இது சங்குக் சார் என்கிட்ட சொன்னதே இல்லையே. உங்ககிட்ட சொல்லுவாரா? இல்லை, அவர்கிட்ட அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸும் தெரியலையே. அதான் அது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தா? ஆமாம் ரீசெண்டாக தான். ஓ சரி சரி. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஒயன். உங்கள் பேர்? என் பேர் சாந்தி. ஓ ஓகே, நைஸ் நேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஜங்குக்கு செம்ம கோவத்தில் வந்து கதவு வேகமாக திறக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே பயந்து எழுந்து நிற்கிறீங்க. அப்புறம் ஜங்குக்கு உங்ககிட்ட வந்து உங்கள் முடியை வந்து கிரிப் பண்ணி பிடிச்சிக்கிட்டு ஃபேஸ்கிட்ட இழுத்து வச்சுட்டு, உன்னை பார்க்க வந்தானா? அது சொல்லுடி, உன்னை பார்க்க வந்தானா? அது அது அந்த அந்த மேரேஜ் அன்னைக்கு தான் எங்கள் அண்ணனை நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், அந்த வீட்டுக்கு நீ போகும்போது அவனை நீ பார்த்தியா? அது அது இல்லை. அப்போ இது என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிக்கிறாரு. அதில் வந்து கேமராவில் வந்து ஒரு பர்சன் வந்து வீட்டுக்குள்ளே குதிச்சு வர மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஜங்குக்கு வந்துட்டு, சொல்லுடி சொல்லு, அவன் வந்தானா இல்லையா? நீ உண்மையை சொல்லலைன்னு வைக்கேன், உன்னோட அப்பா அம்மா தங்கச்சி யாருமே உயிரோடு இருக்க மாட்டான். எல்லாரையும் குழி தோண்டி பதிச்சிருவேன். சார் சார் அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நான் எங்கள் அண்ணனை பார்த்தேன். அப்போ எதுக்கிட்ட இவ்வளோ நான் கேட்டதுக்கு சொல்லலை? அது அது வந்து அப்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னமோ எனக்கு எதிராக பிளான் பண்ணுறீங்க அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்தப்போ எங்கள் அண்ணன் அவர் உயிரோடு தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் என்கிட்ட வந்தார். வேறு எதுவும் என்கிட்ட சொல்லலை. ஓ, நீ எனக்கு என்ன காது குத்துறியா வைக்கன்? எனக்கு ஏற்கனவே காது குத்தி தான் இருக்கு. ஸோ நீயும் வந்து திரும்ப குத்தாத சார். ஆனால் நான் உண்மையாக தான் சார் சொல்கிறேன். இங்கே பாரு, நீ சொல்கிற பொய்ச்செல்லாம் அப்படி நம்பிக்கிட்டு உட்காந்துருப்பேன்னு நினைக்காதா. நான் யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டேன். நீ சொன்னால் மட்டும் நம்பிடுவேனா சார்? ஆனால் அதுதான் சார் உண்மை. இங்கே ஏன் சார் புரிஞ்சிக்க மாட்டீங்க? நான் சொல்கிறது ஏன் சார் நீங்கள் கேட்க மாட்டீங்க? என் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ சொல்கிறத நான் கேட்குறோமா? நான் சொல்கிறத நீ கேளு சார். ஆனால் வாயை மூடு. அதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது. நான் கேட்டேனே என்னோட டீட்டெயில்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு ஃபோனுக்குள்ளே தான் வச்சுருக்கான். அந்த ஃபோனுக்குள்ளே ஒரு ஃபைலில் தான் வச்சுருக்கான். அந்த ஃபைல் எனக்கு வேணும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னும் அது என் கைக்கு வரல. ஸோ உங்கள் அண்ணன்
கையாலேயே அது என்கிட்ட நான் கொடுக்க வைக்கிறேன். அதுவும் உன்னை வச்சு தான். சார் சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டு. நான் ஒன்றும் பண்ணலை சார். நீ ஒன்றும் பண்ண வேணாண்டி. நான் பண்ணுறதை மட்டும் மூடிக்கிட்டு கோஆப்ரேட் பண்ணேன், அது போதும். சார் என்ன சார் சொல்கிறீங்க? இப்போது நான் உன்னை அடிக்க போகிறேன். அடித்து அந்த வீடியோவை உங்கள் அண்ணனுக்கு அனுப்ப போகிறேன். உங்கள் அண்ணன் நீ கஷ்டப்படலாம் பார்த்துட்டு அந்த வீடியோவை என்கிட்டயே வந்து கொடுப்பான். என்னை பற்றி உள்ள டீட்டெயில்ஸை எல்லாமே என்கிட்ட வந்து கொடுப்பான். ஸோ நான் அடிக்கிற உன்னைய அதுக்கு மட்டும் நீ கோஆப்ரேட் பண்ணால் போதும். சார் சார் வேணாம் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். உங்களுக்கு நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன். இதுக்கப்புறம் நீ சொன்னால் நான் கேட்க போகிறேன்னு நீ நினைக்கிறியா? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சமாவது மர்சி காட்டுங்க சார். ஐயோ ஒயன் அது நான் உன்கிட்ட மேரேஜ் அன்னைக்குன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு மர்சின்ற ஒன்று கிடையாதுன்னு. ஸோ வேஸ்ட்டு தான் நீ என்கிட்ட கேட்குறது. டைம் ஃபார் பனிஷ். ஓகே, பி ரெடி மை பேபி. சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜங்குக் வந்து அவர் பெல்ட் இழுத்து உங்களை கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் கோவம் தீர்ற வரைக்கும் அதை வேறு வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு. அவர் அடித்து முடிச்ச பிறகு அப்படியே டயர்டாக வந்து அவர் பெட்டில் வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே கீழே படுத்து கிடக்குறீங்க. உங்களால் எழுந்துக்கவே முடியல. உடம்பெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது உங்களுக்கு. ஜங்குக் அந்த வீடியோ வந்து உங்கள் அண்ணனுக்கு வந்து அனுப்பி விட்றாரு. அப்புறம் வந்துட்டு ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கீழே படுத்துருக்கீங்க. உங்களை எடுத்து பெட்டில் படுக்க வச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்க முடியாமல் பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்கிடுறீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அண்ணன் சைட் பார்த்தா அந்த வீடியோ பார்த்து அவர் மனசே உடஞ்சி போயிடுது. அவர் கண்ணுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. அப்புறம் அவர் வந்து உடனே வந்து ஜங்குக்கு வந்து கால் பண்ணுறாரு. ஜங்குக்கு வந்து அந்த ஃபோனே தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். அந்த காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அவர் ஸ்மித் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்துட்டு ஜங்கு எதுக்குடா என்னோடய தங்கச்சி எப்படி நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ நீயா? என் தங்கச்சி ஒழுங்காக விட்டுருது. ஓ அவள் என் பொண்டாடிடா. நான் அவளை அடிப்பேன், மிதிப்பேன், உதைப்பேன், என் கொலை கூட பண்ணுவேன். உனக்கு என்ன? டேய் ஜங்கு, நீ ரொம்ப உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணுற. ஓ நான் என் லிமிட்டை க்ராஸ் பண்ணுறேனா? நீ தான்டா என்னோடய லிமிட்டை க்ராஸ் பண்ண வச்ச. என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் நான் கேட்கும் போது கொடுத்துருந்தேனா இந்த ப்ராப்ளம்லாம் என்ன வந்திருக்காது. உன் தங்கச்சி என்னத்துக்கு எங்கேயோ ஹாப்பியாக இருந்துருக்கேன். இப்போது என் கூட ஒரு ஹெல்லில் இருக்கா. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். உன் தங்கச்சி செத்தா கூட அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டுமா தான் இருக்கும். ஜங்கு, நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் என் தங்கச்சி மேலே ஒரு கை அவன் மேலே பட்டா என்னடா பண்ணுவேன்? உன்னால் என்னத்தை நான் பிடுங்க முடியும்? இங்கே பாடுறா, நான் உங்ககிட்ட ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த ஃபைல்ஸ் என்னை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் 2 daysக்குள்ளே என்கிட்ட நீ கொடுக்குற. 2 daysலாம் இல்லை, 1 dayக்குள்ளே இன்னும் 24 hours அந்த ஃபைல்ஸ் எல்லாமே என்கிட்டே திரும்பி வரணும். அவனை வரலன்னு வைக்க உன் தங்கச்சி என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? எங்கே நீயே சொல்லு பார்ப்போம், சொல்ல. ஜங்குக் சொல்லுடா. என் தங்கச்சி அடிப்பேன், இல்லைனா அவ்வளோ கொல்லுவேன்னு என்னை மிரட்டுவேன். வாய்ப்பில்லை.
நான் அவளை அடிச்சிட்டேன், மிரட்டிட்டேன். பட் இன்னொன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? என்ன ஜங்குக் சொல்கிற? நீ இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ஃபைல், என்னோட பற்றி டீட்டெயில்ஸ் அது எதுவுமே என்கிட்ட திரும்பி கொடுக்கலன்னு வையேன், உன் தங்கச்சி கண்டிப்பாக அவளோட வர்ஜினிட்டி இழந்துருவா. டேய் ஜங்குக், நீ உன்னோட லிமிட்டை க்ளாஸ் பண்ணுற. அவனோட ஒய்ஃப் தான். ஸோ லிமிட்டை க்ராஸ் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஜங்குக், பொய்யனை எதுவும் பண்ணாத. அவள் சுண்டு வரல் கூட உன் மேலே படக்கூடாது. இப்படி பட்டுதுன்னு வைக்கேன், பட்டா என்னடா பண்ணுவேன்? ஜங்குக், எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடு. நான் அதுக்கிட்டையும் அந்த ஃபைல்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ தான் உன் தங்கச்சி மேலே ஒரு விரல் கூட படக்கூடாது சொன்னேன். ஜங்குக், நான் இப்போது வெளிநாட்டில் இருக்கேன். எனக்கு டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கணும். அதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் டைமுக்கு வேணும். நான் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே தங்கச்சி ஏதாவது பண்ணிடுவேன் பயப்படுறியா? நான் ஜங்குக் ப்ளீஸ். கேட்கல. ஜங்குக் ப்ளீஸ், எனக்கு 1 வீக் டைம் கொடு. 1 வீக்லாண்டா முடியாது. வேணும்னா 2 டேஸ் தரேன். 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். இல்லைன்னு வைக்கேன், கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக அவனோட தங்கச்சி அவளோட வர்ஜினிட்டி இழந்துருவா. ஜங்குக், நீ என்கிட்ட கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒழுங்கா அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிற வர வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அவரோட ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ நேராக அவரோட ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் வந்து அப்படியே மயக்கத்தில் அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த பெட் கார்னரில் உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. உன் அண்ணன் பண்ண ஒரு தப்புனால இப்போது நீ தேவையில்லாமல் என்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டுருக்க. ஸோ உன் அண்ணன் இன்னும் 2 டேஸ்க்குள்ளே அந்த ஃபைல்ஸ், என்னோட பற்றி டீட்டெயில்ஸ் அது எதுவுமே எடுத்துகிட்டு வரலனா நீ கண்டிப்பாக உன்னோட வர்ஜினிட்டியை இழப்ப. இதை ஏன் நான் உன்கிட்ட சொல்கிறேன்னா, ஏன்னா நான் உன்கிட்ட சொல்லலைன்னு நீ சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு தெரியும் நீ அன்கான்ஷியஸாக இருக்கேன்னு. ஆனால் நான் உன்கிட்ட அப்படி நடந்துப்பேன். அது கண்டிப்பாக ஷுவராக நடக்கும். உன் அண்ணன் இப்போல்லாம் பண்ணாதான் அந்த ஃபைல்ஸ்லாம் என்கிட்ட வந்து எடுத்து கொடுப்பான். ஸோ அப்படி நடக்காமல் இருக்கணும்னா உன் அண்ணன் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே என்கிட்ட கொடுக்கணும். கொடுத்து தான் ஆவான். அவன் என்கிட்ட அந்த ஃபைல்லாம் கொடுத்த பிறகு உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா இல்லை கொண்டுடலாமா? எனக்கு டபுள் மைண்டடாக இருக்கே. சரி, நான் அப்புறமா யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்துச்சி கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ ரெண்டாவது நாள் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் செகண்ட் டே முடியும். ஸோ அந்த டைமில் ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது உங்கள் அண்ணன் தான். உங்கள் அண்ணன் கால் பண்ணிட்டு, ஹலோ ஜங்குக், சொல்லு. அது எனக்கு டிக்கெட்ஸ் எதுவுமே கிடைக்கல. இன்னும் எனக்கு 1 வீக் மட்டும் டைம் கொடு. நான் சீக்கிரமாக அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஜங்குக் ப்ளீஸ். எனக்கு கேட்கலையே. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், என் தங்கச்சி ஒன்றும் பண்ணிடாத. நான் அந்த ஃபைல்ஸ்லாம் கொடுக்குறேன் ப்ளீஸ் ஜங்குக். ஜங்குக் சார்னு கூப்பிட்றா. அது கூப்பிட்றா அண்ணன். ஜங்குக் சார். குட், இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. சொல்லு ஜங்குக் சார். சொல்லு. என் தங்கச்சி ஒன்றும் பண்ணிடாதீங்க. என் தங்கச்சி பாவம், அவளுக்கு ஒன்றும் தெரியாது.
ப்ளீஸ் எனக்கு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க. நான் அதுக்கிட்டே அந்த ஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் ஜங்குக் சார், எனக்கு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க. ஐயோ, நான் என்ன எல்லாருக்கும் டைம் கொடுத்துட்டு மர்சி காட்டிட்டு அப்படி இருப்பேன்னு நினச்சியா என்ன? த டேஞ்சரஸ் மாஃபியா கிங்டா நான். உனக்கு மர்சிலாம் கிடையாது. ஏற்கனவே தங்கச்சி கொடுத்தேன், ஆனால் அவள் தான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். ஜங்குக் சார் ப்ளீஸ், நோ வே. இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. இன்னும் 10 மினிட்ஸ்க்குள்ளே அது என்கிட்ட வரலனா, என் கையில் கிடைக்கலனா, இன்னும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட தங்கச்சி என்னோட வர்ஜினிட்டியை இழக்க போகிறான். ஜங்குக், அவளை விட்டு. ஓ, நீ விட்டுருன்னு சொன்னால் நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. இதோடு இந்த பாட்டை முடிக்கிறேன் டாமி. ஓகே டாமி, பை பை, சி யூ, எப்போ புள்ளியூ டாமி.